மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிக்கிறது தான் பிக்கெஸ்ட் அவார்டு. ஜாம்பவான்கள் முன்னிலையில் அரங்கேறிய இந்தியாவின் முதல் குரல் விருது மேடை ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் விவோ பிளாக்ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024 இப்பொழுதே காணுங்கள் BS வேல்யூ OTT ஆப்பில். நீங்க வீடியோ அந்த நாப்தான்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க சேல் பண்ணுவோம். ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து இப்ப விஜய் வாங்கி இப்ப ஹீரோவா இருக்கீங்க, நீங்களே சேல் பண்ணுவோம். நான் நல்லா நடிப்பேன் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களோட டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க புக் பண்ணி வெளியே பண்றதா. ஓகே ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வணக்கம் மக்களே, நான் வந்து விஜய் ரியோ. சோ இப்போ என்ன பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் வந்து 2014ல சன் மியூசிக்ல வந்து விஜய்வா வந்து களத்துல இறங்கினேன். களத்துல இறங்கினோடனே மக்களோட மனசுல வந்து நீங்காத இடம் பிடிச்சிட்டாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாரா அப்படின்லாம் சொல்லி பாத்துருந்தாங்க. ஆனா எனக்கு வீட்டுல போய் என் கரடி பார்க்கும்போது யாரா நீ என்ன இவ்வளவு நல்லா ஷோ பண்றாங்க எல்லாம் சொல்றாங்க. விஜய் நீ நல்லா தான் பண்றியா, ஏன்னா அந்த ஷோ ஃபுல்லா நான் நிறைய தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தப்பு தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு வேணும்னே நிறைய இடத்துல தப்பு பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சரவணன் நடிச்சு கற்பனா படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, ஒரு மலிவான விலையில நல்லபடியா ஷோ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்டரா இருந்தேன். அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனை இல்லாம டேரக்டர் நில்லுதான் நிக்கிறது, உட்காரமா உட்காருது அப்படின்னு எல்லா வேலையுமே சொல்றாங்க. அப்படா அப்ப இல்ல அப்படின்னா எல்லாத்தையுமே அமைதியா கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஹீரோவா நான் இருப்பேன். அதனால யாராவது தயங்காம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் யோசிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணி. தப்பு பண்ணிதான் பெரியாராங்க, நானும் தப்புனா திட்டுறாங்க, மாத்துறாங்க. அந்த ஷோவோட ஆடிஷன்ல வந்து நான் ஷோவோட லிங்க் ஆரம்பிச்சிடும்ல, லிங்க் ஆரம்பிக்கும் போது பின்னாடி கேமராமேன் ஏதோ ஒன்று சொன்னாரு. அவர் வந்து என்ன ரைட் சரிண்ணே அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லிங்கை கண்டினியூ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கல. அது வந்து என்னோட அந்த ஷோ ஆடிஷன் எடுத்த டைரக்டர் கவிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டேய் நீ வந்து மிஸ்டேக் தான் பண்ற, அந்த மிஸ்டேக் வந்து பார்க்க நல்லா இருக்கு, நீ என்ன பண்ண அடுத்த ஆடிஷன்ல மிஸ்டேக்கா ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்னு சொன்னாரு. அடுத்த ஆடிஷன்ல வந்து தப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். சோ அது அந்த ஷோல அப்படியே பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் திமிராயிட்டு என்ன பண்ணாங்க, 100வது எபிசோட்ல 10 நிமிஷம் பண்றாங்க. எனக்காகவே எப்படின்னா சன் மியூசிக்ல வந்து இந்த ட்ரைபாட்ல வந்து கேமரா போட்டுட்டு அந்த கேமரா மேல ஆன் பண்ணிட்டு அங்க இப்படி நின்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷோக்கு மட்டும் தான் இந்த ட்ரைபாட்ல இருந்து கேமரா கட்டி கீழே வச்சு உட்காந்து அவர் நிறைய வேலை பண்ண வேண்டியதா இருக்கும். கேமரா திட்டிலாம் போய் நீங்களாம் வந்தோடனே ஃபீட்பேக் போட்டு வச்சு படுத்துருக்கேன். நான் கேமரா கழட்டிலாம் வேலை போக வேண்டியது. ஆக்சுவலா நிறைய தப்பு நடந்துட்டு இருந்தது. அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிது. என்னதான் படுத்துக்கிட்டே ஷோ பண்ணாலும் எங்க ஆடியன்ஸ் தான் ஃபேமிலி படம் வந்து டிசம்பர் 30 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கணும்னா எதுக்காக பார்க்கணும்? 2 விஷயம். இது ஆகுதான் சில தடங்கல்கள்னால அது 2 முறை தள்ளி போனாலும் இந்த தடவை டிசம்பர் 30 கண்டிப்பாக ஆகும். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கணும். 2 விஷயம் எதுக்காக பார்க்கணும், எதனால பாத்துருக்கேன். நல்லா இருக்கும். ஜாலியா இருந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா தான் எடுத்துருக்கோம். அதனால OTT நல்லா ரிலீஸ் பண்ணல. குடும்பத்தோட ஜாலியா போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டு படத்துல இருக்க காமெடி சிரிக்கணும்னாலும் சிரிக்கலாம். இல்ல நாங்க பண்ண காமெடி பண்ணி எடுத்துனா காமெடி சிரிக்கணும். அந்த மாதிரி படத்துல இருக்க ஈஸியா இருக்கு. அதனால நீ தேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப டவுட்டா இருக்கீங்க. டவுட்லாம் இல்ல, ஒரு சில காமெடிலாம் உண்மையிலே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில காமெடினா படத்துல நிறைய காமெடி அந்த மாதிரி இருக்கு. நான் எல்லாத்தையும் கட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் இல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஜாலியா ஃபேமிலியோட உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு படத்துல இருந்து நீங்க கிளம்பி போகும்போது ஹாப்பியா நீங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இந்த முன்னாடிலாம் ஒரு படம் முடிஞ்சோடனே சுபம் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது சுபம்னு போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பூர்ல இருந்து இதுக்காக. ஆமா. என்னோட क्वेश्चन பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணி அது ஸ்டுடியோ கிட்ட மறைச்சு பின்னாடி உங்களுக்கு தெரிய வந்து அடி வாங்கிருக்கீங்களா? அப்படி வாங்கிருந்தா எதுக்காக? எப்படி மாட்டீங்க? இதாரியா நாமலாம் இந்தியில மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நீங்க பயங்கரமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு
சார் நிறைய ஆக்சுவலா நான் பொய் சொல்ல மாட்டேன். சொன்னா நம்ம பண்றாங்க. அவங்க மீது பொய் நிறைய சொல்ல மாட்டேன். அது உண்மையை சொல்லிட்டு என்ன பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்ன்றது தான் என்னோட மென்டாலிட்டி. அதனால நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் சில்லற பொய்லாம் சொல்லுவேன் நான். அதெல்லாம் மாட்டிருக்கேன். அதான் சொன்னேன்ல, இம்யூனிட்டா மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பொய்யம். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க சொன்னாங்கன்னா கரெக்டா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் கிட்ட கொண்டு போய் சவுண்ட் எல்லாம் காமிச்சு அதெல்லாம் பண்ணிடுவேன். அவ கிளம்பிட்டே ஆனா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கேன். கட் பண்ணிட்டு சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா போய் வாங்கிட்டேன். அப்ப அடிக்கிற மூட்லாம் இருக்க மாட்டான், பேச மாட்டான். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். கொஞ்சம் நிறைய கூட பேச மாட்டான். Watch it only on BS Value.